ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தடியங்காய் தயிர் பச்சடி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வாங்க இப்போது நம்ம தடியங்காய் தயிர் பச்சடி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ தடியங்காய் தயிர் பச்சடிக்கு நான் ஒரு 1/4 கிலோ தடியங்காவை நல்லா தோல் சீவி அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லாவே கழுவி வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. நான் இப்போ வந்து தடியங்காய் தயிர் பச்சடிக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ண போகிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கு. இது ரெண்டுமே நம்ம ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த தடியங்கூட வேகும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், வேகட்டும் நல்லா. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் பச்சை மிளகா 2 இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தடியங்காய் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ தடியங்காய் நல்லாவே அவிஞ்சிச்சு, நான் இறக்கிட்டேன். இப்போது நம்ம தடியங்காய் தயிர் பச்சடிக்கு தாளித்து விட்டுக்கலாம். நான் அதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நல்லாவே எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆகிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுக்கலாம், நல்லாவே பொரியட்டும். கொஞ்சமாக சீரகம் ஒரு 4-5 போதும். இப்போ நல்லாவே பொரியட்டும். இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 சேர்த்து நல்லாவே வதக்கி விட்ருங்க. நம்ம ஏற்கனவே தடியங்கால கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே 2 சேர்த்து நல்லாவே பொன்னிறமும் வதங்கி வரட்டும், லைட் கலராக மாறட்டும் வெங்காயம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், லைட்டாக போதும். நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க தடியங்காய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு கிளறி விட்டு கீழே இறக்கிட்டேன். இதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தயிரோ அவ்வளோ தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தயிர் ஆட் பண்ணிடலாம். எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் நிறைய ஆட் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் ஒன்று சேர்த்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட தடியங்காய் தயிர் பச்சடி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த தடியங்காய் தயிர் பச்சடி எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வைப்பீங்களோ வித்தியாசமாக வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்பவுமே இப்படி தான் வைப்போம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. ஸோ மறக்காம பாருங்கள். இன்னும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.